ஈஸ்வரி, கோபி, இனியா, செலியன் எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அங்கே கோயிலுக்கு போனவங்க பூஜையெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து அவங்க 3 பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்போ இனியா வந்து இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து எவ்வளோ நாளாச்சு, சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, கோபி தான் நம்ம கூடயே வந்துட்டானல்ல, இனிமேல் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம், சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து கோபி பார்த்து, இனியாவோட கல்யாணத்தை வந்து கிராண்டாக பண்ணிரு கோபி, நான் அது வரைக்கும் இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்ட கோபி வந்து, என்னமா நீங்கள் இப்படி பேசுறீங்க, நீங்க வந்து இனியாவோட குழந்தையோட கல்யாணத்தை கூட நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி சொன்னதை கேட்டு இனியாவும் சிறையனும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா வீட்டுல காமிக்கிறாங்க, பாக்யா வந்து கிச்சனை வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூடவே ஜெனியும் செல்வியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இனியாவோட ஸ்டேட்டஸை வந்து போன்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லையே, நான் எதுவுமே பார்க்கல, போன் வேற அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. உடனே ஜெனி போய் போனை எடுத்துட்டு வந்து ஸ்டேட்டஸை காமிக்கிறாங்க. அப்ப இனியா வந்து ஸ்டேட்டஸ்ல கோபிக்கு வந்து ஈஸ்வரி சாப்பாடு ஊட்டி விடுற போட்டோ வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பாக்யா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷனான பாக்யா வந்து, இவங்க பண்ற அலம்பல தாங்க முடியல என்னால, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னடான்னா பையனே எனக்கு இல்லை, நான் தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இனியாவும் செலியனும் என்னன்னா அவர் பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ என்னடானா ஆளே எல்லாரும் தலைகீழா மாறி இருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒன்றா கொஞ்சம் ஊட்டிக்கிறதும் என்னால் சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. அதுக்கு மேலே இவர் என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்னமோ லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்த பசங்க மாதிரி இவரும் வந்து பண்ணிக்கிட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட ராதிகாவை பற்றி யோசிக்கவே இல்லை, ராதிகாவை பற்றி கொஞ்சம் கூட அவருக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா வந்து அவரை பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க அவமானப்பட்டுட்டே தான் திரும்ப போகிறாங்க. அப்படியே வந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு விடாம இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த மையும் பாவம் ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை பார்க்கறதுக்கு உள்ள வரதுக்கே வந்து பயப்பட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, நீ இப்போ எதுக்கு அந்த ராதிகாக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. உனக்கு புரியுதா புரியலையா, அவங்க உன்னோட வாழ்க்கையை பறிச்சுட்டு போனவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கவும், அதுக்கு உடனே பாக்யா இருந்துட்டு, யாரும் என்னோட வாழ்க்கையை பறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அங்கே வந்து ராதிகாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ராதிகா வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகாவோட அம்மா வந்து, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. உடனே கமலா வந்து, கண்டிப்பா நம்ம வீடு காலி பண்ணி தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட ராதிகா வந்து எதுவுமே பேசாம போனை எடுத்து இனியா வச்சிருக்க ஸ்டேட்டஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல வந்து ஈஸ்வரி கோபிக்கு சாப்பாடு ஊட்டுற போட்டோ இருக்குது. அதை பார்த்தோம்னா கமலா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி, அந்த ஈஸ்வரி ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா பையனை இறுக்கி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராதிகா வந்து, நான் இது வரைக்கும் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சிரிப்போட பார்த்ததே கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா தான் என்னோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. எங்க அப்பாவுக்கு கொல்லி போட விடலன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாரு, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கமலா வந்து, இங்கே பாரு, இதுக்கு மேலே நம்ம எதுக்காக விட்டு கொடுக்கணும், இப்போ கூட நம்ம வந்து வீட்டை விட்டு போகவே கூடாது, நாம எதுக்கு நம்ம மாப்பிள்ளையை விட்டு கொடுக்கணும், இங்கேயே இருக்கலாம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா மாப்பிள்ளை தன்னை போல வீட்டுக்கு வராரு, அதை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எதுக்காக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராதிகா வந்து, வேண்டாம்மா, நம்ம இங்கேருந்து போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் கோயிலில் காமிக்கிறாங்க. கோயிலில் வந்து கோபியோட பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அர்ச்சனையில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோபி கிட்ட வந்து, உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுல்ல, அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு கோபி, எங்கே நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட தான் இருக்கணும், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசுறாங்க. நான் உங்க அப்பா கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக வந்து கோபியை லாக் பண்ணுறாங்க. அதுக்கு கோபி, நான் எங்கள் அம்மா போகிறேன் உங்களை விட்டுட்டு, நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு, இப்படி வாய் வார்த்தையாக சொன்னால் எப்படி, அது நல்லா இருக்காது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட கோபிக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருது. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே இனியாவும் செலியனும், என்னப்பா யோசிக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க பார்க்குறீங்கல்ல, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான்ப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுதான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, பாட்டிக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு, சரிம்மா நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ஈஸ்வரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. இங்கே ஈஸ்வரிக்கு இப்படி சத்தியம் பண்ண கோபி நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது அங்கே ராதிகா இருக்க மாட்டாங்கிறத பார்த்த உடனே என்ன செய்ய போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.